வணக்கம். கடந்த முறை தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்த்து 39 இடங்களில் வென்றது திமுக. இந்த முறையும் தமிழ்நாடு லோக்சபா தேர்தலில் திமுக இமாலய வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி உள்பட 40 இடங்களிலும் 40லும் திமுக வெற்றி பெற்றுள்ளது. பாஜக தென்சென்னை மற்றும் நெல்லை தவிர எங்கும் கடும் போட்டி கொடுக்கவில்லை. பாஜக நெல்லையில் முன்னிலை வகித்த நிலையில் அங்கே பின்னடைவை சந்தித்தது. கடந்த தேர்தலில் வென்ற ஒரு இடத்தை, அதாவது தேனியையும் இழந்து அதிமுக படுதோல்வி அடைந்துள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் 303 இடங்களில் வென்றது. பாஜக என்டிஏ கூட்டணி 353 இடங்களில் வென்றது. காங்கிரஸ் 52 இடங்களில் வென்றது. இந்த நிலையில்தான் இன்று வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாகின. 543 தொகுதிகள் நாட்டில் உள்ளன. இதில் 272 தொகுதிகளில் வென்றால் ஆட்சியை பிடிக்க முடியும். இப்படிப்பட்ட நிலையில் 2024 லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட 292 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. பாஜக தனியாக 240 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 97 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா கூட்டணி 229 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில்தான் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காததும், தமிழகத்தில் திமுக கூட்டணி 40 இடங்களில் ஜெயித்திருப்பதும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை இயக்கத்திற்கும் உற்சாகத்தில் வைத்திருக்கிறது. மேலும் நேற்று இரவு வெகுநேரம் தனது குடும்பத்தினரிடமும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடமும் ரிசல்ட் குறித்தே குதூகலமாக விசாரித்தபடி இருந்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். நீண்ட மாதங்களுக்கு பிறகு ஸ்டாலின் உற்சாகமாக இருப்பதை அவரது குடும்பமே ரசித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சந்திரபாபு நாயுடுவிடம் ஸ்டாலின் பேசியதை சீனியர்கள் சிலர் அவரிடம் கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவரது முகம் சற்றென்று மாறியிருக்கிறது. அதாவது, நாயுடுவுக்கு வாழ்த்து சொன்னோம், அவரும் நன்றி சொன்னார். இந்திய கூட்டணிக்கு உங்கள் ஆதரவு தேவை என நாம் அவரிடம் கேட்கவில்லை. ஆனால் சரத்பவார் நமக்காக கேட்டிருக்கிறார். ஆனால் நாயுடுவோ பாஜக கூட்டணியில் இணைந்துதான் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருப்பதால் மாற இயலாது. அரசியல் கணக்குகளை தாண்டி நம்பகத்தன்மை சார்ந்த விஷயம் இது. அதனால் என்னை வற்புறுத்தாதீர்கள் என சொல்லி மறுத்துள்ளார். இதை காங்கிரஸ் தலைமையிடம் சரத்பவார் சொல்லியிருக்கிறார். அதனால் நாயுடு நம் பக்கம் வருவார் என்பதில் நம்பிக்கை இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இன்று கூட செய்தியாளர்களை சந்தித்த நாயுடு, நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன், அதே கூட்டணியில் தொடர்வேன். வரும் நாட்களில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி அறிவிப்புகளை வெளியிடுவேன். இப்போதைக்கு நான் கூட்டணியில் தொடர்கிறேன் என்று கூறினார். இந்த நிலையில் தான் நிதிஷ் இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்பதால் இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள உற்சாக மனநிலையுடன் டெல்லிக்கு புறப்பட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின்.